ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, காலையில் பொங்கலுக்கு வீடெல்லாம் க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு சொன்னால வீட்டெல்லாம் எந்த அளவுக்கு நீட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இது வந்து லாங் வீடியோவாக தான் போட போகிறேன். ஏன்னா எப்போவுமே ஷார்ட்ஸில் வந்து பிட்டு பிட்டாக போடுறதுல நான் இன்னும் ஒரு லாங் வீடியோ கூட போட்டதில்லை. அதனால் இந்த டைம் லாங் வீடியோ தான் போடணும்னு சொல்லி முடிவு பண்ணி போட்டிருக்கேன். நான் துணியை மடித்தது, ஓரம் வச்சது, அது எப்படி முன்னாடி கிடந்துச்சுங்கிறதுலாம் ஷார்ட்ஸில் 2 ஷார்ட்ஸாக நான் போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு என் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். எல்லா வீட்டையும் க்ளீன் பண்ணலை, இன்னும் எங்கள் பெட்ரூமை மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த ரூமில் என்னோடய துணியும் பாப்பாவோட துணி மட்டும்தான் இருக்கும். தம்பிங்களோட துணியெல்லாம் வெளியில் இருக்கும். அதை இன்னும் நாங்கள் க்ளீன் பண்ணவே இல்லை. அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வீடியோ தனியாக உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க. இந்த ரூமில் வந்து ஒரு டப்பு வச்சு பாப்பாவோட திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம். இப்போ அந்த டப்பு எடுத்துட்டோம். இந்த டப்பு எடுத்ததுக்கப்புறம் இந்த வீடே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஓகேவா? இது வந்து அப்படியே எங்கள் பெட்டு, நானும் பாப்பா வந்து அந்த ரூமில் இருப்போம். எங்கள் ரூமு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாப்பாவோடது தம்பிங்களோடது வந்து ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், தம்பியோட 10th மார்க் ஷீட்டு, காலேஜ் ஃபீஸ் கட்டின பில், அது இதுன்னு சொல்லிட்டு இதில் நிறைய இருக்கும். அப்புறம் இந்த ஆஸ்பத்திரி சீட்டு, இது எல்லாமே பீரோக்குள்ளே இருந்துச்சு. இது சும்மா அங்கேயே வச்சுட்டு இருக்க வேணாம், இதெல்லாம் அப்பப்போ பீரோ திறந்து எடுக்க முடியல அப்படிங்கிறக்காக எல்லாமே எடுத்து வெளியில் வச்சாச்சு. ஓகேவா? இந்த கட்டப்பை மட்டும் பார்த்திங்கன்னா, இது அப்பயே பிடிச்சி பார்த்திங்கன்னா நிறைய ஜெராக்ஸ்லாம் எடுத்து எங்கள் வீட்டுக்கார் வச்சுருந்தார். இப்போ வரைக்கும் அந்த ஜெராக்ஸ்லாம் அது என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக அதை தூக்கி போடாமல் இப்போ வரைக்கும் அந்த கட்டப்பையை நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? இதெல்லாமே வந்து தம்பிங்களோடது பாப்பாவோடதும். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த கட்டப்பை ஃபுல்லாகவே என்னென்னா துணிங்க. பாப்பா பெரிய பொண்ணானதுக்கு புண்ணியதானத்துக்கும் சடங்குக்கும் வந்த சீருங்க இதெல்லாம். இந்த சீரெல்லாம் உண்மையாலுமேங்க முக்கியமானவங்க மட்டும் சீர் செய்யுங்க. ஏன் எல்லோரும் சீர் செய்கிறீங்க? முடியலன்னா செய்யவே வேண்டாம். கடமைக்கு செய்கிறாங்கங்க. இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு சீரும் செய்ய முடியாது, நம்ம பிள்ளைங்களுக்கு தச்சும் போட்டும் அழகும் பார்க்க முடியாதுங்க. சும்மா அவ்வளோ ஒஸ்ட்டுங்க. செஞ்சால் நல்லா செய்யணுங்க, இல்லாட்டி யாருமே செய்ய வேணாம். நான் சொல்கிறது அதான். எங்கள் பாப்பாவுக்கு செஞ்சதுலேயே ஒரு 4-5 பேர் தாங்க நல்லா சீர் செஞ்சுருந்தாங்க. மீதி எல்லாம் கடமைக்கு ஏதோ இதை செய்யணுமே, இதை நாங்கள் கேட்டோமா அவங்கள்ட்ட, அந்த மாட்டம் அந்த சீர் தாங்க இந்த துணியெல்லாம். இதெல்லாம் வச்சுக்கவும் முடியாமல் தூக்கி போடவும் முடியாமல் பாப்பா பெரிய பொண்ணாகியே 2 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வரைக்கும் அதிலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸை கூட எடுத்து பாப்பா தச்சுக்கிட்டதும் இல்லை, நாங்கள் யாருக்கும் சீர் செஞ்சதும் இல்லை. அதை தூக்கி எறியவும் மனசு இல்லாமல் அப்படியே கட்டப்பையில் போட்டு எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த அனாதாராசிரமோ முதியோர் இல்லத்துலேருந்து யாருனாச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துட்டு அவங்க வேணுங்கிறத எடுத்துக்கிட்டாங்கன்னா மீதியெல்லாம் அப்படியே போகி பண்டிகை அன்றைக்கி போட்டு கொளுத்திடலான் இருக்கேங்க. இதை வேறு அப்போ சுத்தம் பண்ணிங்க பாருங்கள். அந்த ரேக்கு ஃபுல்லாகவே அந்த திங்ஸு தாங்க. ஓகேவா? யாராக இருந்தாலும் நல்லபடியாக சீர் செய்யுங்க, இல்லாட்டி செய்யாதீங்க. சொன்னாங்கன்னா வந்து தலையை மட்டும் காமிச்சிருப்போங்க. இது எதுக்கு கடமைக்கு? இதை வேற நாங்கள் உங்களுக்கு திருப்பி செய்யணும். அதை நீங்கள் செய்கிறத நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அப்படி தான் நாங்களும் செய்ய முடியும். ஆனால் எங்களுக்கு தான் மனசு வர மாட்டேங்குது. அப்புறம் இதெல்லாமே பாருங்கள், வீட்டுக்கு ரெகுலராக ஸ்கூலுக்கு சத்துணவு கட்டிட்டு போகிற புடவைங்க, நைட்டி, இதுங்க இந்த ரேக்கில். அப்புறம் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா போர்வை, பெட்ஷீட்டு, தலகாணி உரை, இந்த மூலையில எல்லாம் அப்படியே செட் பண்ணியாச்சு. சொட்ரு, இதெல்லாம் பாப்பாவோட திங்ஸ் வீட்டுக்கு போட்டுக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த ப்ளவுஸு, அப்புறம் தேவையில்லாத துணி வந்து ஒரு கட்டப்பையில் எடுத்து வச்சுருக்கோம். போட்டுக்கிற ப்ளவுஸ் எல்லாம் ஒரு கட்டப்பையில் வச்சாச்சு. இதில் இந்த தேவையில்லாதெல்லாம் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, அனாதை ஆசிரமத்துலேயோ அல்லது முதியோர் இல்லத்துலேருந்து வந்து கேட்பாங்க. அப்பப்போ அவங்கள்ட்ட காமிச்சோம்னா அவங்க வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் போகி பண்டிகை அன்றைக்கி போட்டு கொளுத்திடலாம் தாங்க வச்சுருக்கேன். அப்புறம் பீரோ பாருங்கள், பீரோ ஓரளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் ரேக்கில் இதெல்லாம் கட்டப்பைங்க. இதில் வந்து தாம்பூலம் வச்சுருக்கோம். ஏன்னா தாம்பூலம் அப்பப்போ தேவைப்படுங்கிறதுக்காக. இது கீழே வச்சாலும் அழுக்காயிட்டே இருக்கும், அப்பப்போ இது பண்ண முடியாது. இந்த கட்டப்பையில் தாம்பூலத்தை வச்சுட்டோங்க. இந்த கட்டப்பை பார்த்திங்கன்னா இதில் வந்து பாப்பாவோட தாவணி பாவோட புண்ணியதானத்துக்கு எடுத்தது ஆப் சாரி நான் தான் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சி வாங்கினேன். பிள்ளைங்களாம் இப்போ கட்ட மாட்டேங்குது. அதனால் இது இந்த கட்டப்பையில் வச்சுட்டு மேலே வந்து ரேஷன் புடவை, வேஷ்டியெல்லாம் வச்சுருக்கேங்க. பாத்திரக்காரங்க வந்தாங்கன்னா போட்டுட்டு எதனாச்சும் பாத்திரம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இதை ஒரு கட்டப்பையில் வச்சுட்டேங்க. இதெல்லாம் வந்து அப்போக்கப்போ யூஸ் பண்ணுற கட்டப்பை. இதில் வந்து தாம்பூலம் இருக்குது. அப்புறம் என்னோடய புடவைங்க எல்லாம் பாருங்கள், எல்லாம் செட் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த மூலையில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கார் இறந்தப்போ போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அவர் சாமி கும்பிடுறதுக்காக எடுத்து வைப்போம். அதனால் இது ஒன்றை மட்டும் பீரோக்குள்ளே வச்சுருக்கோம் தேய்ச்சிட்டு. மீதி எல்லாமே என்னோடய திங்ஸு தாங்க. இது எல்லாமே என்னோடய புடவைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோ இந்த பிங்க் கலர் புடவை பாப்பா பெரிய பொண்ணானப்போ அம்மா வீட்டில் எடுத்து வந்ததுங்க. அப்புறம் இந்த மெரூன் கலர் புடவை வந்து பாப்பாவுக்கு சடங்குக்கு எடுத்துகிட்டு வந்த புடவைங்க. மீதி எல்லாமே என்னோடது தான். அப்புறம் கீழே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் உள்ளூரில் லோக்கல் ஃபங்க்ஷனு அல்லது டவுனுக்கு போகும்போது கட்டிக்கிற புடவைங்க.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கட்டப்பை நிறையா சுடிதாருங்க என்னோடது. இதில் வந்து எப்போவுமே வந்து இதில் பேப்பர்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. அது என்ன பேப்பர்ஸ்னே தெரியாது. எங்கள் வீட்டுக்காரருக்கிலேருந்தே வச்சுருந்தாரு. அது எது என்னன்னே எனக்கு தெரியாதுங்க. தூக்கி போடவும் மனசு இல்லாமல் அதில் அப்படியே அப்புறம் அவர் யூஸ் பண்ண டைரி, புக்கு, ஷால்வை இதெல்லாம் அதில் வச்சுருக்கோம். அதனால் அதை தூக்கி போடாமல் அதை அப்பப்போ கட்டப்பை மட்டும் மாற்றி மாற்றி அப்படியே அடிக்கிறதுங்க. இப்போ இந்த 4 அடுக்கும் பார்த்துக்கோங்க. மேலே கட்டப்பை, பாப்பாவோட திங்ஸு, தாம்பூலம், கீழே 2வது அடுக்கில் புடவை, 3வது அடுக்குலேயும் புடவை, 4வது அடுக்கில் சுடிதார், அப்புறம் தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வச்சு செட்டில் பண்ணிவிட்டோங்க. ஒரு வழியாக இந்த ரூமை எப்படியோ முடிச்சுட்டோங்க. இந்த ரூம் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்டில் வந்து. ஓகேவா? இது மட்டும் பொங்கலுக்கு யார் யார் வீட்டை நீட் பண்ணிங்கன்னு என் வீடியோவில் வந்து சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த டப்பு வச்சு தான் அங்கே மூலையில் துணி வச்சுருந்தோம். அந்த டப்புவில் இப்போ இவ்வளவும் குப்பைங்க. டெய்லி யூஸ் பண்ணும்போது இந்த வீட்டை நம்ம கூட்டிக்கிட்டு தான் இருக்கோம், எல்லாம் சுத்தம் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளேருந்து எடுத்த எவ்வளோ குப்பைங்க, அவ்வளோவும் இந்த டப்பில் வச்சுருக்கோம். அப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இன்னும் இந்த பீரோ க்ளீன் பண்ணணும். இங்கே வந்து என் பெரிய பையனோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், இதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணால் இன்னும் எத்தனை நாள் ஆகுதோ தெரிலங்க. இந்த ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ரூம்லேயே வேலை முடிஞ்சுங்க. ஓகேவா? என் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பொங்கலுக்கு யார் யார் வீட்டை வந்து க்ளீன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, பாய்.